शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। विज्ञानं यज्ञन्तनुते कर्माणि तनुते विजय विज्ञानं देव सर्वे ब्रह्मज्येष्ठमुपासते विज्ञानं ब्रह्म चेत् तस्माच्चेन्न प्रमाद्यति शरीरेवाप्नोहित्वा सर्वान् कामान् समश्नुते तस्यैव शारीरात्मा यः पूर्वस्य तस्माद्वा एतस्माद्विज्ञानमयात् अन्योऽन्तरात्मानन्दमयः तेनैष पूर्णः स वा एष पुरुषविद एव तस्य पुरुषविदताम् अन्वयं पुरुषविदः तस्य प्रियमेव शिरः मोदो दक्षिणपक्षः प्रमोद उत्तरपक्षः आनन्द आत्मा ब्रह्मबुद्धं प्रतिष्ठा तदप्येष श्लोको भवति। அஞ்சாவது அனுவாக்கம் ஆனந்தவல்லியில தைத்திரியோபனிஷத் பாஷ்யவாசகம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த பாகத்துக்கு பாஷ்யம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாசகம் பார்க்கலாம். பாஷ்யம் கொஞ்சம் விஸ்தாரம், ஆனால் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதுல இருக்கிறதுக்கு மேல் விஷயங்களை வாசகத்தில் சொல்லிட்டு வர, அதனால மூல கிரந்தம் பார்த்துட்டு வியாக்கியானம் பார்க்கறது தான் நியாயம். அதனால பாஷ்யம் பார்த்துட்டு வாசகம் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் அன்னமய பிராணமய மனோமய கோஷம் முடிச்சு இப்போ விஞ்ஞானமய கோஷம் ஆரம்பிச்சிருக்கு. விஞ்ஞானமய கோஷத்தினுடைய ஸ்வரூபம் நாலாவது அனுவாகத்துல சொல்லியாச்சு. தத்து சுத்தேவசராட்டு விஞ்ஞானம்னா என்னன்றது சொல்லிட்ட, நிச்சயாத்மிகா புத்தின்றது விஞ்ஞானம்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன நமக்கு நிச்சயமான புத்தி தான் விஞ்ஞானம் அப்படின்னு தெரிஞ்சது. போன அனுவாகத்துல தேவசிரக பக்திமுத்தரபட்ச யோக ஆத்மா மகத்புத்தம் பிரதிஷ்டா அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இப்ப இந்த விஞ்ஞானம் என்ன, இந்த விஞ்ஞானத்தோடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்லணும். விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனுதே. இதனால சுருக்கமா சொன்னோம். விஞ்ஞானம்ன்றதுதான் தனுதே தனு விஸ்தாரே, விஞ்ஞானம் யஜ்ஞத்தை செய்கிறது அப்படின்னா அந்த விஞ்ஞானத்தை கொண்டுதான் நம்ம யஜ்ஞத்தை பண்றோம். கர்மாணி லௌகிக கர்மாணி தனுதேவித விஞ்ஞானம் தேவா சர்வே பிரம்மஜெகட்டம் உபாசத்தை. இதுக்கு பாஷ்யம் பார்க்கணும். விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே அப்படின்றது ஆச்சாரியர்கள் என்ன பண்ற, இதுக்கு நேர் அர்த்தம் என்னன்னா விஞ்ஞானம் என்பது யாகத்தை செய்கிறது இப்படின்னு சொல்லணும். இப்ப விஞ்ஞானம்னா நிச்சயமான புத்தின்னு சொல்றோம். புத்தி எப்படி யாகத்தை பண்ணும்? விஞ்ஞானம் நாம வேதார்த்த விஷயம் நிச்சயித்திருக்கம் அசத்தத்து கதம் கர்த்திருவ நிர்தேச. புத்திக்கு எப்படி கர்த்திருவம் வரும்? ஜீவனுக்கு தானே கர்த்திருவம் வரும். அப்படின்றதுக்காக ஆச்சாரியர்கள் என்ன பண்ணியிருக்காருங்க, விஞ்ஞானம் அப்படின்றது விஞ்ஞானவாங்கி யஜ்ஞம் தனோதி ஸ்ரத்தாதி பூர்வகம். விஞ்ஞானத்தை உடையவன் அல்லவா யஜ்ஞத்தை செய்கிறான். எப்படி? ஸ்ரத்தாதி பூர்வகம், ஸ்ரத்தை முதலீடுகளை கொண்டு. அத விஞ்ஞானத்தை கர்த்திருவம் தனுதே. அதனால உபச்சாரமா விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதேன்னா விஞ்ஞானம் யஜ்ஞத்தை செய்கிறது. ஏன்னா விஞ்ஞானத்தை கொண்டவன் யஜ்ஞத்தை செய்கிறான். லோகத்துல இருந்த பிரயோகம் இல்லை. யாரோ ஒரு காரியம் கொஞ்சம் கடவுள்லாம் பண்ணா அவன் ஆடலாம், அவங்ககிட்ட இருக்க பணம் ஆடுறது அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் பணம் செய்யற வேலை அப்படின்னு. பணம் சாட்சாத் எந்த வேலையா செய்யுமோ? பணம் வேலை செய்யாது. அது எங்க போட்டது போட்டபடி இருக்கும். பணம்னா நீங்க கரன்சி இருக்குல்ல, அது போட்டது போட்ட இடத்துல இருக்கும். அப்போ பணம் இதெல்லாம் பணம் விளையாடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பணத்தை உடையவன் அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அபிப்பிராயம். அது போல விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே என்றது அந்த மாதிரி தெரியும். விஞ்ஞானவாங்கி யஜ்ஞம் தனோதி ஸ்ரத்தாதி பூர்வகம். இது சாதாரண மேலோட பார்க்கும்போது சொன்னா புரிஞ்சுடுது. ஆனா நம்ம வேதார்த்த நிச்சயம்னு பண்ணணும் அப்படின்னால் அந்த ஒரு வேதத்தில் இருக்கக்கூடியதான வாக்கியார்த்த நிச்சயம், பதார்த்த பூர்வக ஜானம் வாக்கியார்த்த நிச்சயம்,
அதனால உங்களுக்கு முதல்ல பதார்த்த ஞானம் வேணும். பதார்த்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பதார்த்தங்களுடைய சம்பந்தம் வேணும், அன்வயம் வேணும். அதுக்கு யோகியதா, ஆசக்தி, இவைகள்லாம் சந்நிதி, இப்படிப்பட்டதான காரணங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆகாங்ஷா, இவைகள்லாம் இருந்தாதான் பதத்திலிருந்து பதார்த்தம், பதார்த்தத்திலிருந்து உங்களுக்கு வாக்கியார்த்தம் வரும். அந்த வாக்கியார்த்தம் பிரகரணத்தோடு இடிக்காம இருக்கணும். பின்னாடி இருக்க வாக்கியங்களுக்கு ஏக வாக்கியத்தா வரணும். இப்படிலாம் இருந்தாதான் அது தாத்பரியவத்தான ஒரு செய்தியை சொல்றதுன்னு எடுத்துக்க முடியும். இப்ப இந்த அளவு கவனமா பார்க்கணும். ஏதோ நம்ம இன்னைக்கு காத்தால ஒரு பேப்பர் படிக்கிறோம், அதுல எதுவும் போடுங்க, ஆமாமா இவன் தப்பா தான் எழுதுவான். நம்ம படிக்கும் போதே நமக்கு தெரியும் அவன் தப்பா எழுதுவான். இருந்தாலும் இன்னைக்கு எங்கேயாவது டிராபிக் ஜாம் இருக்கா, அது இருக்கா, ஒரு பவர் கட் இருக்கான்னு பார்க்கறதுல பேப்பர் பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம வேதத்தை அணுக முடியாது. ஏன்னா தப்பான அர்த்தத்தை எடுத்துட்டோமேனால் இந்த ஜன்மாவே வீணா போயிடும், புருஷார்த்தமே கெட்டு போயிடும். புருஷார்த்தாச்ச விஹன்யேகா அப்படின்னார். அனர்த்தம் திருத்தே அப்படின்னு பாஷ்யத்துல சொல்றாரு, சூத்திர பாஷ்யத்துல. அப்போ இதுக்கு தாத்பரியத்தான அர்த்தத்தை எடுக்கணும்னா வாக்கியத்துக்கு சரியான அர்த்தத்தை எடுக்கணும். அப்போ பதார்த்தங்கள் சரியா இருக்கணும். பதார்த்தம் உங்களுக்கு சரியா இருக்கணும்னா அது பிரகிருதி என்ன, பிரத்யம் என்ன, அந்த பாகத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும். எங்க சக்தியா அர்த்தம், சக்தியான நேரடியான அர்த்தம், அது கோஷத்துல என்ன அர்த்தம் போட்டுக்கோ அதுக்கு அந்த அர்த்தம். அது சரியா வரலன்னா உடனே நீங்க லட்சணையா எடுக்கணும். இப்ப சக்தியா எடுக்கணுமா, லட்சணம் எடுக்கணும், கவன பிரயோகமா, இவைகள்லாம் நம்ம பார்க்கணும். அந்த பிரகிருதி பாகம் என்ன, பிரத்ய பாகம் என்ன, தமிழ்ல நம்ம வேற்று, அப்புறம் விகுதி, இவைகள்லாம் சொல்லுவோம் இல்லையோ, இவைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த பிரத்யங்கள் இந்த இடத்துல அந்த அர்த்தத்தை தான் கொடுக்கறதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி தான் வேதத்துக்கு அர்த்தத்தை சொல்லணும். இப்படிப்பட்ட அர்த்தத்தை சொல்றதுக்கு தான் பாஷ்யம் உண்டு. அதனால பாஷ்யன்றது நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது கமெண்ட்ரி இல்லை, அது இன்னும் கமெண்ட் எல்லாம் பண்ணல. பாஷ்யன்றது எப்படின்னா உங்களுக்கு மூலத்துல என்ன இருக்குன்றத நமக்கு பிரித்து சொல்லணும். நிறைய இடங்கள்ல பாஷ்யம்லாம் இல்லைன்னா நம்மளால மூலத்துக்கு அர்த்தமே புரியாது. விஞ்ஞானம் நித்தியம் சொல்லிட்டேன்னா நமக்கு அந்த பழக்கத்துல வேதாந்தத்தை ரொம்ப நாள் சிரவணம் பண்ணினா வாசனையினால அது விஞ்ஞானம் தான், அங்கதான் விஞ்ஞானமய கோஷத்துக்கு தான் கற்பித்தல் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு உபாதி அப்படின்னு வச்சுட்டு நம்ம போயிடுறோம். ஆனா அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், இந்த அனுவாக்கத்துல இருக்க ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் என்ன அர்த்தம், அதுக்கு என்ன, அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், பிரகிருதி என்ன, பிரத்யம் என்ன, இப்படி பார்க்க போனோமே ஆனால் அர்த்தமே சொல்ல வராது. அதனாலதான் பாஷைக்காரர் மெனக்கெட்டு விஞ்ஞானவான் ஹி யஜ்ஞம் தனோதி அப்படின்ட்டு அந்த ஹீசப்தம் போட்டு உபபத்தி காட்டுறார். இவன் இருக்கிறதுனால தானே பண்றான், அதனால விஞ்ஞானம் யஜ்ஞம் தனத்தேன்னு சொல்லியிருக்கு. கர்மாணிச்ச தனதே யஸ்மாத் விஞ்ஞான கர்த்திருகம் சர்வம் தஸ்மாத் யுக்தம் விஞ்ஞானமய ஆத்மா பிரம்ம இது. இதெல்லாம் விஞ்ஞானம் தான் இதுல பண்றதுனால அப்ப விஞ்ஞானமய ஆத்மா பிரம்ம அப்படின்னு பொருந்தும். என்ன சொல்ல வராது, யஸ்மாத் விஞ்ஞான கர்த்திருகம் சர்வம், எல்லாமே விஞ்ஞானத்தினால செய்யப்படுவதால் அப்ப விஞ்ஞானமய ஆத்மா பிரம்மங்கிற விஞ்ஞானம்ன்றது விஞ்ஞானமய ஆத்மா, அது அதனுடைய மயத்தை மேல சொல்ற. அதனுடைய விஞ்ஞானமய என்ன, விஞ்ஞானத்தினுடைய விகாரம்னு எடுத்து. அதனால அங்க இப்ப தட்ட வேண்டாம், விஞ்ஞானமயம் தான் எல்லாத்தையும் பண்றதுனால அதுதான் பிரம்மம். இப்பலேருந்து நம்ம மனசுல இருக்கிற ஜெகத்காரணம் பிரம்மம்னு ஒரு சிந்தனை இருக்கிறார். எதோவா இமானி பூதானி ஜாயன்ட்டு மேல அடுத்த வள்ளியில ஆரம்பிக்கிறோம். பிரம்ம லட்சணம் என்ன உங்களுக்கு, ஜன்மாத்தியத்தை ஏதரம், இது எல்லாத்துக்கும் எது ஒன்று காரணமோ அது பிரம்மம். இந்த எல்லாத்துக்கும் காரணம் விஞ்ஞானம் இது சொல்லிட்டோம். அதனால விஞ்ஞானம் பிரம்மம்னு பொருந்தும் தானே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கும் உள்ள ஒண்ணு இருக்கிறதுனால இதுக்கு முக்கிய பிரம்மம் இல்லைன்னு அடுத்தது ஆக போகுது. ஆனா அந்த கொஞ்ச நேரம் சொல்றத கூட எப்படி ஒரு உபபத்தியோட காட்டுறாருன்னு பார்க்கணும். இப்படி பாஷ்யத்தை படிக்கணும். அதாவது பாஷ்யம் எதுக்காக வந்திருக்குன்றத நம்ம புரிஞ்சுட்டு உள்ள வாங்கிட்டு பார்க்கணும். பாஷ்யம் இல்லாம மூலத்துக்கு போனோம்னா என்ன ஆகும், அது எனக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கறது, இவர் எப்படி அர்த்தத்தை கொண்டு வர, ஒரு இடத்துலையும் எப்படி உபபத்தியை காட்டுறார். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சுட்டு பாஷ்யத்தை பார்த்தாரா இதுக்கு ஒரு படி மேல வார்த்திகத்துக்கு போறாருன்னு. வார்த்திகத்தை நிஜமா எப்படி ரசிக்க முடியும்னா பாஷ்யத்தை நம்ம நல்லா ரசிச்சாதான் வார்த்திகத்தை ரசிக்கணும். இல்லைன்னா வார்த்திகம் உங்களுக்கு ஸ்லோகம் அன்வயம் பண்றதே நிறைய இடங்கள்ல இடைஞ்சல் தான். அது வெறும் அப்படியே
ஏதாவது தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ படிச்சுன்னு போனோம்னா புரிஞ்சிடும். ஏன்னா வேதாந்த வாசனை இருக்கிறவாளுக்கு நிறைய ஒன்றும் புரியாமலாம் போயிடாது. ஆனா அவர் எதுக்காக அது சொல்றார்? இந்த அன்னைக்கு கூட பார்த்துக்கணும், இந்த வாக்கியம் இல்லைன்னா என்ன ஆகும்? எஸ்மாத விஞ்ஞான கர்த்திருக்கும் சர்வம், அப்ப சர்வ கர்த்திரு பிரம்ம அப்படின்னு நமக்கு தெரியறது, வேதாந்தம் படிக்கிறவாளுக்கு தெரியறது. தஸ்மாத் யுக்தம், ஏன்னா யுக்தம்ன்ற வார்த்தைக்கு பொருள்னு போங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், போனதுக்கு அப்புறம் இந்த பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் தஸ்மாத் யுக்தம் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காரு, மற்ற கோஷங்கள்ல போட்டிருக்காரு, இதெல்லாம் தான் நம்ம சர்ச்சை பண்ணலாம். பாஷ்யம் படிக்கும்போது இப்படி நம்ம அனுபவிச்சு படிச்சாதான் பாஷ்யத்தை படிச்சதா கணக்கு. தஸ்மாத் யுக்தம் விஜயானமய ஆத்மா பிரம்மேதி, இது ஒன்னாச்சா. கிஞ்ச மேலும் விஜயானம் பிரம்ம சர்வே தேவாக இந்திராதய ஜேஷ்டம், விஜயானம் பிரம்மதே விஜயானம் தேவா சர்வே பிரம்ம ஜேஷ்டம் உபாசதே. அதுக்கு சொல்ற விஜயானம் பிரம்ம சர்வே தேவா இந்திராதய. ஒரு இடத்துல தேவான இந்திரியங்கள்னு இருக்கு, ஆனா இந்த இடத்துல வந்து பாஷகர் இந்திராதயன்னு எடுத்துருக்கார். அதுக்கு காரணமும் சொல்றார். ஜேஷ்டம், எது ஜேஷ்டம்னா பிரம்ம, விஞ்ஞானம் பிரம்ம தான் ஜேஷ்டம். ஜேஷ்டம் தான் அதான் முதல்ல பிறந்தது. பிரதமஜத்வாத், பிரதமஜம்னு சொல்லியாச்சுனாலே இது காரிய பிரம்மம்னு ஆச்சு நமக்கு. அதனால இது வந்து முக்கிய பிரம்மம் இல்லை. அதையும் வந்து கூடவே சொல்லியிருக்கிற, நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த பிரதமஜத்வா ஹிரண்ய கர்ப்பன்னு வச்சுக்கோங்க. சர்வ பிரவருத்தினா இது ஒரு பாகம். விஞ்ஞானம் பிரம்ம சர்வே தேவாக பிரதமஜத்வாத் ஒண்ணு. சர்வ பிரவருத்தினாம் வா தத்பூர்வகத்வாத் பிரதமஜம். பிரதமஜம்ன்றது எப்படின்னா இரண்ய கர்ப்பன்னு வச்சுதான் பிரதமஜம். நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம், எங்க எதுக்கு இரண்ய கர்ப்பர் கொண்டு வந்து விட நம்ம பஞ்ச கோஷத்துக்கு எதுக்கு இரண்ய கர்ப்பர் வேணும், இப்படி ஒரு இடைஞ்சல் இருக்குமே. ஆனால் உபாசனா பிரகரணம் தான். அந்த உபாசனையும் மேல வந்து பாதிச்சு ஞான பிரகரணமா போக போகுது. இருந்தாலும் ஒருவேளை இங்க எதுக்கு இரண்ய கர்ப்பர் கொண்டு விடுவானே அப்படின்னு தோணிச்சுன்னா அப்போ பிரதமஜம்ன்றதுக்கு, ஏன்னா ஜேஷ்டம்னு, ஜேஷ்டம்னா பெரியவர் அப்படின்னா பிரதமஜம் முதல்ல பிறந்தாதான் அவருக்கு பெரியவர்னு பேரு. பிரதமஜம்ன்றதுக்கு இரண்ய கர்ப்பர்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கோங்க. யாரு இந்திரன் முதலியவர்களுக்குலாம் அவர் பிரம்மதேவர் பெரியவர், அதனால அவர்லாம் அவர் பெரியவரோ உபாசனை பண்றார் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். இல்ல இரண்ய கர்ப்பர் இருக்க வேண்டவே வேண்டாமே அப்படின்னு ஒரு மனசுல அப்படி தோணிச்சுன்னா, இங்க தாத்பரியம் இல்லைன்னு காமிக்கிறதுக்காக ஆச்சாரியர் ரெண்டு அர்த்தம் சொல்றாரு. அப்படின்னா இதுவாது வச்சுக்கோ அதாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. முதல் அர்த்தம் வந்து தானா தோன்றது, ரெண்டாவது அர்த்தம் அதுல ஒரு அருச்சியில் எடுத்துட்டு ரெண்டாவது, சரி அது ஏதோ ஒன்று பொருந்தலைன்னு ரெண்டாவது. இல்ல ஏற்கனவே லோகத்துல ரெண்டு பட்சம் இருக்கு, மற்ற சாஸ்திரக்காரா காமிச்சிருக்கான இருந்துட்டு போட்டோம். சித்தாந்தத்துக்கு பாதகம் இல்லாத வரைக்கும் எதையும் எடுத்துக்கலாம் அப்படின்றது நியாயம். அப்படி எடுத்துன்னு போறார். இப்படியாவது இருக்கலாம் அப்படியாவது இருக்கலாம்னா அங்க தாத்பரியம் இல்லைன்னு ஒரு அர்த்தம். அதாவது ஆச்சாரியர்கள் பல அர்த்தங்கள் சொல்ற இடங்கள்ல நம்ம பத்திரமா கவனிச்சு பார்க்கணும். அவருக்கு தாத்பரியம் இல்லாதனால ரெண்டு அர்த்தம் சொல்றாரா, இல்ல பரமதத்தை காமிச்சு பிரமதத்தை சொல்றாரா, இல்ல பிரமதத்தை சொல்லிட்டு இப்படி கூட லோகத்துல ஒரு மதம் இருக்கு ஆனா அதுல ஒண்ணும் பெரிய ருசி இல்லைன்றதுக்காக சொல்றாரா அப்படின்றது வந்து அந்த பிரகரணத்தை வச்சு கண்டுபிடிக்கும். ஏன்னா அவர் நிறைய நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தகவல் எல்லாம் சொல்லிடணும் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டின்னு பாஷம் எழுதிருக்காரு. அப்படி காதுன்னு போகணும். பிரதமஜத்வாது இதான சர்வ பிரவருத்தினாம் வா தத்பூர்வகத்வாது பிரதமஜம். தத்பூர்வகத்வாத்னா விஞ்ஞான பூர்வகத்வாத், ஒவ்வொரு செயலுக்கும் முன்னாடி பிரவருத்திக்கு முன்னாடி, செயல்ன்றது வெறும் சேஷ்டன்னு எடுத்துக்கூடாது. இங்க வந்து பிரவருத்தின்னு போட்டுக்காரு. பிரவருத்தின்னா நம்ம முயன்று செய்வது, இதை நான் செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு முயற்சியோட செய்யக்கூடியதான ஒரு செயலுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், அதை பற்றினதான அறிவு இருக்கணும். வெறும் சேஷ்டைக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் பிரவருத்தி சர்வ கிரியானாம் தான் போடல, சர்வ பிரவருத்தினாம் பூர்வகத்வாது பிரதமகம். விஞ்ஞானம் இருந்தாதான் அங்க பிரவருத்தி வரும். அதனால விஞ்ஞானம் பிரம்ம, விஞ்ஞானம் பிரம்ம என்பதை உபாசதே தியாயந்தி, இந்திராதிகள் தியானம் பண்ணுகிறார்கள். இந்திராதிகள்லாம் ஒண்ணு பெருசா தியானம் தான் பண்ண மாதிரி தெரியலையே, அவ தியானம் பண்ண எங்க பார்த்துருக்கோம். இந்திரன்
விரோசனன் 2 தரம் பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்டார் அப்படின்ட்டு. இந்திரனே அம்பாள் கிட்ட போய் உபதேசம் வாங்கினார். இந்திரன் பிரதர்த்தன மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணார். இப்படிலாம் அங்கங்க கேட்கிறோம். ஆனா சர்வே தேவான்னு போட்டிருக்க எல்லா தேவர்களும் பிரம்மத்தை உபாசனை பண்ணான்றது எப்படி வரும் அப்படின்னா, பூர்வ ஜன்மனி எஜமான அவஸ்தாயாம் திசுசேஷன்னு வனமாலக்காரர் எழுதுறார். அவ இப்போ தியானம் பண்ணலப்பா, பண்ணலன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவ மனுஷனா இருந்து அவளுக்கு எப்போ கர்மால அதிகாரம் இருந்ததோ அப்போ இந்த விஞ்ஞானமய கோஷத்தை, இந்த விஞ்ஞானமான பிரம்மத்தை அவ உபாசனை பண்ணிருக்கா. அந்த உபாசனா பிராபல்யத்தினாலதான் இப்ப தேவாதி பதவிகள் அடைஞ்சிருக்கா. எல்லா உபாசனையும் நம்ம அந்த தெய்வத்தை சைத்தன்யமா உபாசனை பண்றோமோ இல்லையோ, அப்படி பண்றதுனாலதான் அந்த உயர்ந்ததான பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்ல லோகங்கள்லாம் எப்படி இருக்கு, இந்த உபாசனா பிரபாவம் தானே. அதனால விஞ்ஞானம் பிரம்ம உபாசத்தே தியாயந்தி அப்படின்னு அந்த எஜமான அவஸ்தையில இருந்து பண்ணியிருக்கா. தஸ்மாத் விஞ்ஞானமயே பிரம்மனி அபிமானம் கிருத்வா உபாசத்தே இருக்க. அவ அந்த பிரம்மத்தையே உபாசனம், விஞ்ஞானமய கோஷத்தையே விஞ்ஞானமயே பிரம்மனி, விஞ்ஞான பிரம்மனி, இந்த ஞான வடிவமான அந்த பிரம்மத்தில் அவ ஒரு அபிமானத்தோட இதுதான் பரம்பொருள் அப்படின்னு உபாசனை பண்ணதுனால அவ அங்க போய் அந்த பதவியை அடைஞ்சிருக்க. தஸ்மாத் தே மகதோ பிரம்மனோ உபாசனாது ஞானைஸ்வர்யவந்தோ பவந்தி. பாருங்க, முன்னாடி தியாயந்தின்ற இடத்துலயும் வர்த்தமான பிரயோகம், நிகழ்கால பிரயோகம். இங்க பவந்தின்றதையும் வர்த்தமான பிரயோகம். இதை முக்கியமா இருக்கு. வனவாளக்காரர் என்ன பண்றார், தியாயந்தினா முன்னாடி அந்த எஜமான அவஸ்தையில அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்றதுக்கு காரணம் சொல்ல முடியும், அற்புதமான வியாக்கியானம். தஸ்மாத்தே மகதோ பிரம்மண உபாசனா, உயர்ந்ததான பிரம்மோபாசனையினால ஞானைஸ்வர்யவந்தோ பவந்தி, ஞானம் ஐஸ்வர்யம் இவைகளை கொண்டு அவர்கள் இந்த மாதிரி இந்திராதி பதவிகளை அடைந்தார்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் இது சொல்லி உபாசனை, அதுக்கான மந்திரங்கள் பிரயோகங்கள் இவைகள்லாம் ருக்விதானம் போன்ற கிரந்தங்கள் இருக்கிறதாக இருக்கு. அதாவது யமதர்மராஜா பதவிக்கும் சில கர்மாக்கள் விதித்திருக்காங்க. அதை போய் யாராவது விரும்புவாளா அப்படின்னா விரும்பலாம். அதாவது பரிகாசமா சொல்லணும் அப்படின்னா, நல்லவெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கார், உபயோகம் இல்லாதெல்லாம் விட்டு வச்சிருக்கார். இதே நானா இருந்தா அப்படின்னு லோகத்துல பேசி கேட்கறதோ இல்லையோ, சரி அடுத்த ஜென்மா உனக்கு அடுத்த யமன் நீதான் அப்படின்னு பகவான் கொடுத்துருவார். ஆசிரியர் தஸ்மாத் தே மகதோ பிரம்மண உபாசனாது ஞானேஸ்வர்யவந்தோ பவந்தி. இப்ப என்னாச்சு, அந்த விஞ்ஞானம் பிரம்மன்றதனுடைய சிறப்பை இது வரைக்கும் பார்த்தோம். சச்ச விஞ்ஞானம் பிரம்மதே எதி வேத விஜானாதி. இங்க இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. மூலத்துல பார்த்தாலும் தெரியாது. விஞ்ஞானம் பிரம்மதே வேத தஸ்மாத்தேன்ன பிரமாத்தியதி. இது அந்த விஞ்ஞானம் பிரம்மத்தை அறிவானாயே ஆனால் அதிலிருந்து பிரமாத்தியதி சேத், அதுல இருந்து ஏமாந்து போகாம இருப்பானே ஆனால், இந்த சேதுனா ஒருவேளை அப்படி இருக்குமே ஆனால் சம்பாவனாயம். தஸ்மாத்தேன்ன பிரமாத்தியதி ரெண்டு இடத்துல சேர்த்து, விஞ்ஞானம் பிரம்ம வேதத்தே தஸ்மாத் ந பிரமாத்தியதி சேத். அந்த பிரம்மத்தை அறிஞ்சுக்கிறதே கஷ்டம். அந்த விஞ்ஞானம் பிரம்மத்தை உபாசனை பண்றது கஷ்டம். உபாசனை பண்ணும்போது ஏமாந்து போகாம, பிரமாதனம்னா ஏமாந்து போகுது, ஏமாந்து போகாம இருக்கிறது அதோட கஷ்டம். அதை காமிக்கிறதுக்காக ஸ்ருதி ரெண்டு சேர்த்து போட்டு, தஸ்மாத் தே மகதோ பிரம்மனோ உபாசி தச்ச விஞ்ஞானம் பிரம்மத்தே எதி வேத. ஒருவேளை தெரிஞ்சுப்பானே ஆனால், எது வேதத்தே விஜானாதி கேவலம் வேதைவ. அதான் பாஷிகார எழுதுறார். அது வெறும் தெரிஞ்சுதான் போறாது. தஸ்மாத் பிரம்மனஹ ந பிரமாத்தியதி சேத், அதுல இருந்து ஏமாந்து போகாம இருப்பானே ஆனால். ஏன் ஏமாந்து போகணும்? அவர் எல்லாத்தையும் மறந்து உபாசனை பண்ணும்போது ஏன் ஏமாந்து போகணும் அப்படின்னா, கோடி ஜென்மாவை நம்ம பஞ்சகோஷத்தோட ஒட்டி போயிருக்கோம். பாஷ்யேஷதி அனாத்மது ஆத்மபாவிதாது பிராப்தம் விஞ்ஞானமயே பிரம்மனே ஆத்மபாவனாயா பிரமதனம். வெளி விஷயங்கள்ல ஆத்மபாவிதா, இதை நான் நினைச்சதான புத்தி. வெளி விஷயங்கள்னா என்ன? இப்போ நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம இருக்கிறது விஞ்ஞானமய கோஷத்துல. நம்மள ஸ்ருதி கையை பிடிச்சிருந்து அழகா அன்னமய கோஷத்தை தாண்டி வச்சு, ஞானமய கோஷத்தை தாண்டி வச்சு, மனோமய கோஷத்தை தாண்டி வச்சு
இதை படிச்சுட்டு இருக்கும்போது இப்ப நம்ம விஞ்ஞானமய கோஷத்துல நின்று இருக்கோம். இப்ப அகம்னா என்னன்னா விஞ்ஞானமய கோஷம். இப்ப நமக்கு பாக்கியம் அன்னமய பிராணமய மனோமய கோஷம். பாக்கிய விஷயம்னா கடப்படாதி கிடையாது. பாக்கியேஷு அப்படி அனாத்மசு அன்னமயாதிஷு ஆத்மபாவிதாது, அதுல ஆத்மா ஆத்மான்னு எத்தனை நாள் நினைச்சுருவோம். பிராப்தம் அதுல இருந்து வந்ததுனால விஞ்ஞானமயே பிரம்மனே ஆத்மபாவனாயாக பிரமதனம். அப்போ அந்த விஞ்ஞானத்தை பிரம்மன்னு நினைச்சுட்டு இருக்கும்போது சரீரத்துக்கு ஒரு பாதம் வந்ததுன்னா, எனக்கு கால் வலிக்கிறது என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியலையே அப்படின்னா அதுதான் பிரமதம். ஒருவேளை அப்படியும் இல்லாமல் இவன் உபாசனை பண்ணுவானே ஆனால், அதனால அந்தந்த கோஷத்துக்கு வரும்போது ஆந்தரம்னா என்ன பாக்கியம்னா என்னன்றது நம்ம சரியா பிரித்து பார்த்துட்டே வரணும். விவேச்சனம் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல பாக்கியம்ன்றது கடபடாதிகள் கிடையாது. அன்னமய பிராணமய மனோமய கோஷம்ன்றது உள்ள வாங்கிட்டு படிக்கணும். விஞ்ஞானமயே பிரம்மனே ஆத்மபாவனாயாக பிரபதனம். அத தன்னிவர்த்தியர்த்தே தஸ்மாச்சேன்ன பிரமாத்தியதி இது அன்னமயாதிஷு ஆத்மபாவம் சித்வா எழுதுறார்கள் ஆசிரியர்கள். இந்த இடத்துல ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக அன்னமயாதிஷு பாக்கியேஷுன்றதுக்கு வியாக்கியானம் அவரே பண்றாரு. அன்னமயாதிஷு ஆத்மபாவம் சித்வா கேவலே விஞ்ஞானமயே பிரம்மனே ஆத்மத்வம். அந்த கேவலமான விஞ்ஞானமயே பிரம்மணி, விஞ்ஞானம் பிரம்ம விஞ்ஞானமயம் பிரம்ம ரெண்டும் ஒண்ணுதான். விஞ்ஞானம்ன்றது அறிவு, அறிவினுடைய விசாரம் என்னவா இருக்கும், அதுவும் அறிவு தான். அதனால விஞ்ஞானமயே பிரம்மணி ஆத்மத்துவம் பாவயன், அந்த விஞ்ஞானமயமான பிரம்மத்து ஆத்மத்துவம் இதுதான் ஆத்மா ஆத்மான்னு பாவயன்னு ஆஸ்தேஜே இருப்பானேயானால் சதக்கும் இது. அப்ப என்ன ஆகும், பேசுற மாதிரி எழுதுறாரு வச்சுட்டு சொல்ற சரீரே பாப்மனோஹித்வா சரீராபிமான நிமித்தாகி சர்வே பாப்மானகன். சரீரத்துல பாபங்களை நீக்கி, இங்க சரீரம்ன்றது மனோமய கோஷம் வரைக்கும். சரீரே பாப்மனோஹித்வா எல்லா பாபங்களும் போச்சு. நம்ம அப்போ இந்த சித்த சுத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லி வர முடியும். அந்த சித்த சுத்தின்றது பாபங்கள் போகுது, புண்ணியம் போகுதுன்னு இந்த இடத்துல சொல்றது. ஏன்னா புண்ணியங்கள்ல ரெண்ட பாபத்தை பாபம் எப்பவுமே துக்கதாயகம் தான். புண்ணியம் மட்டும் ரெண்டா பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, சில புண்ணியங்கள் நம்மளுக்கு கேவலமா கணிக்கமான போகத்தை கொடுக்கும், அதுவும் புண்ணியம் தான். அது போகத்தை கொடுக்குமே தவிர அதை போகத்தை அனுபவிச்ச வாசனையும் நம்ம மனசுல எழுதி விட்டுறதுனால திரும்ப அது வேணும்னு தோணும். இப்ப கர்மா பக்கம் பண்ணும்போது தப்பு தண்டை பண்ணிட்டோம்னா திரும்ப அது பாபத்தையும் செய்யணும். அப்படி இல்லை, அது ஒரு விதமான புண்ணியம், நமக்கு போகத்தை மட்டும் கொடுக்கக்கூடியது. சில புண்ணியங்கள் இருக்கு, அதுவும் போகத்தை கொடுக்கும். ஆனா அது கொடுக்கக்கூடிய போகங்கள் எப்படி அப்படின்னா ஆத்மஹானிகரமா இருக்காது. ஒரு நல்ல குரு நமக்கு கிடைக்கிறாரு, அது உத்தமமான புண்ணியத்தினால வருது. அந்த புண்ணியம் உங்களுக்கு வேற எந்த கெடுதலும் பண்ணாது. ஒரு சத்சங்கம் காத்தால சாயங்காலம் 2 உபனிஷத் படிக்கிறோம், ஆனா அதோட பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா, ஒரு சந்தேகத்தை கேட்கறதுக்கு, அது ஒரு பெரிய புண்ணியம். நம்ம ஏதோ படிச்சுருக்கோம், சந்தேகம் தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணா அது அப்படியா சரி நான் பார்த்து சொல்றேன், இல்லை இதுதான் பதில் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு சகாயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெரிய தெய்வம். அப்படி இல்லாம கண்ணை கட்டி காட்டுல விட்டா போல இருந்ததுன்னா நமக்கு இந்த வேதாந்தெல்லாம் வராது அப்படின்னு விட்டுட்டு வேற ஏதாவது பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி சில புண்ணியங்கள்லாம் இருக்கு. ஒரு விசிஷ்ட குரு லாபம், சத்சங்கம், தேகத்துல நல்ல ஆரோக்கியம், இவைகள்லாம் வேற எந்த கெடுதலும் பண்ணாது. இப்படிப்பட்டதான புண்ணியங்கள். அந்த 2 விதமா புண்ணியம் சொல்லியிருக்கு. அதை பத்தி இங்க இன்னும் வரல. ஆனா எந்த விதமான பாபமா இருந்தாலும் அது நம்ம தியானத்துக்கு கெடுதல். அதனால சரீரே பாப்மனோஹித்வா சரீராபிமான நிமித்தாகி சர்வே பாப்மான. எல்லா பாப்பமும் எப்படின்னா சரீராபிமான நிமித்தா, இந்த சரீரத்துல ஒரு அபிமானம் இருக்கிறதுனால மட்டும்தான் பாப்பம். வேற எந்த காரணத்தினாலும் இதெல்லாம் அப்படியே இது பண்ணி வச்சுக்கணும். நமக்கு பாப்பம் ஏன் வருது? சரீராபிமானம் இருக்கிறதுனால. நான் பாபமே பண்ணாத நிலைமையில இருக்க முடியுமா? பாப வீரு அப்படின்னு ஒரு பிரயோகம் பண்ற சீதாதேவி ராமாயணத்துல. பாபத்துக்கு பயந்தவா அப்படின்னா சரீரத்துல அபிமானத்தை எப்படா தியாகம் பண்ணுவோம்
கதாவா ரிஷிகானி சாமியம் பதேயு கதாவா ந சத்ரு மித்ரம் பவானி கதாவா துராசா விசூச்சி விரோத கதாவா மனோமே சமூலம் நினைச்சே அப்படின்னு ஆச்சாரியர் தேவி குருபத்தில் கதாவா ரிஷிகானி சாமியம் பதேயு என்னுடைய புலன்கள்லாம் எப்போ சமபாவத்தை அடையும். கதாவா ந சத்ரு ந மித்ரம் பவானி எனக்கு சத்ருவாகவோ மித்ரனாகவோ யாரும் இல்லாத நிலைமை எனக்கு எப்போ ஆகும். கதாவா துராசா விசூச்சி விரோத இந்த கெட்ட ஆசைகள் எனக்கூடியதான அந்த ஊசி என்னை குத்தாமல் எப்போ போகும். இதெல்லாம் எப்போ போகும்னா கதாவா மனோமே சமூலம் நினைச்சு என்னுடைய மனசு இப்பதான் போகும் அப்படின்ட்டு அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ற தேவி நினைச்சு. அதான் சரீரே பார்க்கணும். அந்த சரீராபிமான நிமித்தாகி சர்வே பாக்மான தேசாந்த விஜயானமயே பிரம்மனே ஆத்மாபிமானாத் நிமித்தாபாயே ஆனம் உபபத்தியதே. இந்த சரீரத்தை தள்ளி அன்னமய பிராணமய மனோமய கோஷங்களை தள்ளி கேவல விஜயானமய பிரம்மத்துல ஆத்மாபிமானம் இருக்குமே ஆனால் நிமித்தாபாயே ஆனம் அப்ப அந்த பாபம் போகுது. சத்ராபாயேவ சாயாயா. சத்திரம்னா கொடை. அந்த கொடை எடுத்துட்டு அங்க கீழே இருக்க நிழல் போயிடுது இப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு. அன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு விசித்திரமான திருஷ்டாந்தம் ஒண்ணு பார்த்தோம். விருட்ச வீருதாரியனாம் பிருத்திவி அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ அது போல ஒரு அன்னைக்கு அது ஒரு திருஷ்டாந்தம் பார்த்தோம். இங்க ஒரு திருஷ்டாந்தம் இந்த சத்ராபாயேவ சாயாயாக அப்படின்றது ஆச்சாரியாளர்கள் எழுதலைன்னாலும் நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கேன். இருந்தாலும் இங்க ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு கொடுக்குறாரு. தெரிஞ்சு ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கிறதுக்கு எதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஸ்பஷ்டமா இருக்கணும். ஆனா நாளைக்கு வேற ஒரு இடத்துல வேற சந்தர்ப்பத்துல இதே விஷயம் நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணும். என்ன சந்தேகத்தை கலப்பலாம் பாருங்க. கர்மா பண்ண புண்ணியம் விட்டுருங்க. கர்மா பண்ணா பாபம் வருதோ இல்லையோ. கர்மான்றது எந்த விதம்? கை நீட்டி ஒரு ஆள் அடிக்கிறோம், அது பாபம். அதனுடைய விளைவு நமக்கு வரப்போவது பாபம். பாபம்ன்றது நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்? துக்கம்னு அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த துக்கம்ன்றது போக ரூபம், அனுபவிக்கக்கூடியது. ஆனா இதுக்கு காரணம் என்ன? கை நீட்டி அடிக்கக்கூடிய சேஷ்டை, இது கிரியா. காரணம் கிரியா ரூபமா இருக்கு, காரியம் உங்களுக்கு போக ரூபமா இருக்கு. காரிய காரணத்துக்கு விலட்சணம் இருக்கு. அப்ப இதுக்கு அது எப்படி ஆகும்? பாபத்துக்கு உபாதான காரணம் என்ன? இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பேச்சு இருந்தது, லோகத்துல எல்லாருமே பாபம் பண்ணிருக்காளா? ஏன் இந்த கொரோனா வைரஸ் இருந்தது? ஆமா பாபம் பண்ணிருக்காங்க. வைரஸ் ஒரு பொருள், அதுக்கு உபாதான காரணம் என்ன? நம்ம பண்ண பாபமா? இப்ப பாபத்துக்கு உபாதான காரணம் என்ன? நிமித்த காரணம் என்ன? இப்படின்னா கேள்வி வரும். நம்ம கூட கர்மாவுக்கும் பாபத்துக்கும் காரிய காரண பாவம் அது உபாதான காரணம். எப்படி கடத்துக்கும் மண்ணுக்கோ பாலுக்கு தயிருக்கோ காரிய காரண பாவம் சொல்றோமோ அது போல இல்லை. இங்க சொல்லக்கூடியதான காரிய காரண பாவமானது வேற விதம். எப்படி எத்தத்தே எத்தத்தும் எதவாவே பருவா அன்வய வித்திரேகம் தான். இது இருந்தா அது இருக்கும், இது இல்லைன்னா அது இல்லை. நிமித்தம் இருந்ததுன்னா நைமித்திகம் இருக்கும், நிமித்தம் இல்லைன்னா நைமித்திகம் இருக்காது. அதை சொல்றதுக்காக தான் சத்ராபாயே இவ சாயாயா. அதனால எங்க போனாலும் அதை எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம கர்மாவுக்கும் அதனுடைய விளைவுக்கு கர்ம வினைக்கும் எப்படிப்பட்டதான காரிய காரண பாவத்தை காசன் எஃபெக்ட் எப்படி சொல்றது அப்படின்னா இந்த விதமா தான் சொல்லணும். வேற எந்த விதமா சொன்னாலும் அது பொருந்தாது. அதனால அது நிர்ணயம் பண்றதுக்காக ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு. சத்ராபாயேவ சாயாயா, அதுக்கு வனமாக நிமித்தாபாயேவ நைமித்திகத்தை அப்படின்னு எழுதுறாரு. சரீராபிமான நிமித்தான் சர்வான் பாப்மன சரீர பிரபவான் சரீரே ஏவ ஹித்வா. இதுவும் பார்க்கணும். ஆனா எல்லா பாபங்களும் எப்ப போகப்படுது? சரீரே ஏவ ஹித்வா. நீங்க அந்த சரீரத்திலோட தான் இருக்க, இன்னும் இந்த சரீரத்தை விட்டு போல. சரீரத்துல அபிமானம் தான் போச்சே தவிர சரீரத்தை இன்னும் போக்கடிக்கல. சரீரம் ஜீவ சரதஸ்வதம் 100 வருஷம் இருக்க போறது. உங்களுக்கு ஜன்மா எவ்வளவு கொடுத்துருக்கோ அது வரைக்கும் தீர்க்க சரீரம் இருக்க போகுது. வேதாந்தம் படிக்கிறதுனால சரீரம் போகாது.
சரீரத்துல அபிமானம் வரும். ஏன் சரீரம் வேண்டி இருக்கு அப்படின்னா அது அடுத்த வள்ளியில ஆரம்பத்துல சொல்லப்படுற சரீரம் வேண்டி இருக்கு. நமக்கு அபரோட்ச சாட்சா்காரம் வர பர்யந்தம் சரீரம் நமக்கு வேண்டிதான் இருக்கு. அதனாலதான் குசலான பிரமதி தத்தியம்னு முதல்லையும் நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு உபனிஷத்து. ஆக சரீரத்தை போக்கடிக்கணும்னு நம்ம பார்க்கவே கூடாது. ஜீவிதே மரணேவா கிருதா, நான் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட வேண்டாம், நாளைக்கே போயிட்டா பரவாயில்லன்னு ஆசைப்படக்கூடாது. அது கர்மாபடி என்ன போறதோ போட்டோம். இருக்கிற ஒரு நேரமும் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம வேதாந்தத்துக்கு அர்ப்பணம் பண்ணணுன்றதுதான் நம்ம புத்தி போகணும். அதனாலதான் சரீரையே வகிப்பா, சரீரத்துல இருக்கும்போது இந்த ஜீவன காலத்திலேயே இவர்களை பாபங்களை நீக்கி விஞ்ஞானமய பிரம்மஸ்வரூபாவன்ன விஞ்ஞானமய பிரம்மஸ்வரூபத்தை அடைந்து சர்வான் காமான், அந்த விஞ்ஞானமய பிரம்மத்துல இருக்கக்கூடியதான எல்லா காமங்களையும், காமான் அப்படின்னா காமியான், ஆசைப்படக்கூடியதான பொருள்கள், போகங்கள், விஞ்ஞானமயனைவ ஆத்மா, திரும்ப சரீரம் மூலமா அனுபவிக்கல, விஞ்ஞானமய ஆத்மாவாக அந்த ஞானத்தினாலேயே போகங்களை அனுபவிக்கலாம். எப்படி ஞானத்தினால போகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னா, நம்ம சரீரத்தினால அனுபவிக்கிறோம். நான் இதை அனுபவிக்கிறேன்னு ஞானம் இருந்தாதான் அது சுகம் இருக்கும். குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது வாயில அம்மா பாலை விட்டாலும் அது ஏதோ அந்த ஒரு சரீர சேஷ்டையில அது முழுங்கிறதே தவிர முழிச்சுட்டு இருக்கிறோம் சாப்பிட்டோன்ற ஒரு திருப்தி இருக்காது, அந்த ருசி இருக்காது. ஆனா ஞானத்தோட பண்ணும்போது தான் கொஞ்சமா இது பண்ணாலும் நம்ம அது சாப்பிடணும் அப்படின்றது இருக்கு. அதனால நீங்க சாதாரணமா ஸ்தூலமா அனுபவிக்கக்கூடியதான போகங்களே விஞ்ஞான மயத்தினாலதான் அனுபவிக்கிறீர்கள். இப்ப அந்த பாப சம்பந்தத்தை விட்டுட்டு கேவலமா மனத்தினால அனுபவிக்கலாம். இது மனோராஜ்யம் கிடையாது, இது சுத்தமான போக அனுபவத்தை சொல்லிருக்கு. பிரம்மலோகத்திலையும் இதுதான் அனுபவிப்பான்றது சாந்தோக்கியத்துல மேல போய் சொல்றது. அதனால விஞ்ஞானமயனைவ ஆத்மனா சமஷ்ணுதே சமயக் புங்கே இத்தியர்த்தம். ஏதோ ஏன் இந்த சமஷ்ணுதேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்க மனோராஜ்யம் உட்காந்துட்டு நான் அது பண்ணுவேன், என்னால் இப்படி பண்ணா நான் அப்படி பண்ணா என்ன அப்படின்ட்டு நம்ம இந்த மென்டல் கேரக்டர் இருக்குங்க, அந்த மாதிரி நம்ம அனுபவிச்சோம். ஆனால் அது நம்மளே ஏமாத்திக்கிறது. அது நிஷித்தம் சாஸ்திரத்துல. மனோராஜ்யம்ன்றது வேதாந்த படிக்கிறவர்களுக்கு ரொம்பவே நிஷித்தம். அதை பத்தி புத்தி அந்த பக்கம் போச்சுன்னா, அதாவது நடக்காத விஷயத்த நடக்கவே நடக்காத விஷயத்துக்கு இப்படி நடந்தா அப்படி நடந்தான்னு கற்பனை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது டெய்லி. அது வேதாந்தத்துக்கு பரம விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜீவன்முக்தி விவேகம் போன்ற கிரந்தங்கள்லாம் இதை பற்றி ரொம்பவே பரிசு பண்ணியிருக்காரு. சமஷ்ணதே சமயக் புங்கே, இது எப்படி பிரம்மலோகத்துல அவன் போகத்தை அனுபவிக்கிறானோ அது போல சரீரேயேவ, அதையும் பார்க்கலாம். தஸ்ய பூர்வஸ்ய மனோமயஸ்ய ஆத்மா ஏஷேவ ஷாரீரே மனோமயே பவ ஷாரீர, அந்த மனோமயத்துக்கு இதுதான் சாரீரம். கஹ ஏஷ விஞ்ஞானமய தஸ்மாத் ஏதஸ்மாத் இத்தியாதி உக்தார்த்தம். இவைகள்லாம் நம்ம அர்த்தம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல ஆனந்தமய கோஷத்துக்கு போறார். ஆனந்தமய ஏன்னா இது அப்படியே தொடர்ச்சியா அந்த பாஷ்யத்தை பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு சேர்த்து வார்த்திகம் பார்த்துடலாம். ஏன்னா பாஷ்யம் சுவாரஸ்யமா இருக்கும், அந்த ஒரு இது அன்மயம் சரியா நமக்கு வரும். ஆனந்தமயத்துக்கு ஆனந்தமய கோஷத்தை பற்றி ஆரம்பிக்கிறார். ஆனந்தமயங்கிறது மூலத்துல அந்யோந்தராத்மா ஆனந்தமயா, தஸ்மாத் ஏதஸ்மாத் விஞ்ஞானமயா, இதெல்லாம் அர்த்தம் சொல்லியாச்சு. ஆனந்தமயா தேனேஷ பூர்ண, அதுக்குதான் சபாயேஷ புருஷ விலையை சொல்லப்படுகிறது. ஆனந்தமய இது காரியாத்ம பிரதீதி. இனிமே வரக்கூடியதான ஒவ்வொரு வாக்கியமும் ஆச்சாரியர்கள் ஏன் எழுதுறாருன்னா, இதுக்கு விரோதமான அர்த்தங்களும் இதுக்கு மாறுதலான அர்த்தங்கள் நிறைய லோகத்துல வந்திருக்கு ஆச்சாரியர் காலத்திலேயே. இவர் ஒருத்தரை தவிர பெரும்பாலும் எல்லாருமே ஆனந்தமயம்னா ஜீவன் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவ்வளோ சரியா வந்துருக்கு. ரொம்ப விசாரம் பண்ணாம மேலோ பார்த்தோம்னா ஆனந்தமயன்றது ஜீவனாக வந்துருக்கு. அதே போல இதுல இந்த பஞ்ச கோஷங்கள் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேல மிருகவல்லியில உங்களுக்கு வரப்போவது அந்த இடத்துல அன்னம் பிரம்மே திவ்யஜானா பிராணோ பிரம்மே திவ்யஜான்னு சொல்லிட்டு ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு. சம்பாவனை கொடுக்கும்போது சொல்றாரு இல்லையா, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானது அதுதான் 5வது.
எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு, அதனால அங்க ஆனந்தம் தான் பிரம்மமா சொல்லிட்டு ஆனந்தமயம் தான் பிரம்மம் அப்படின்ட்டு எல்லாரும் வச்சுருக்காரு. இவர் என்ன பண்ணுற, ஆனந்தமயத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான பிரம்மபுத்தங்கிற விஷயமான வாக்கியம் வரப்போது அதை தான் முக்கிய பிரம்மமா எடுத்துருக்காரு. இதுதான் ஆனந்தமயாதிகரணத்துல பெரிய விசாரம்னு சொல்லியிருக்கு. இந்த பாகத்தை நம்ம வனமாலாவோட சேர்த்து சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆனந்தமயாதிகரணம் கஷ்டம் குறையும், இல்லைன்னு சொல்ல மாட்டோம், கொஞ்சம் குறையும். இது சரியா புரிஞ்சுக்காம ஆனந்தமயாதிகரணம் போனோம்னா அது ஒரு பெருசா ஒரு இடத்துல ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்டா போல பாருங்க. ஆனந்தமயதி காரியாத்ம பிரதீதி, இது காரியாத்மா, காரணம் இல்லை, அதுவும் காரியாத்மா. காரியாத்மானா அதுவும் உண்டானது, அதுவும் ஏற்பட்டது அப்படின்னா ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் அதிகாரம் மயசப்தா ரெண்டு காரணம் சொல்லுவார். ஏன்னா இப்ப நம்ம படிக்கிற அதிகாரம்னா ஆரம்பம். இங்க நம்ம படிக்கிற எல்லாமே இந்த பஞ்ச கோஷங்களை பற்றி படிச்சிருக்கோம். எல்லாம் ஜீவனுடைய சுரூபத்தை, ஜீவனுடைய வெவ்வேறு அவஸ்தைகளை சொல்லக்கூடியது. ஆனந்தமய கோஷமும் அப்படிப்பட்டது. ஒண்ணு மயசப்தம் போடுறதா, அங்க அன்னம் பிரம்மேதி விதானாத் பிராணோ பிரம்மேதி விதானாத் அதெல்லாம் தட்டிடுது. கடைசியில ஆனந்தோ பிரம்மேதி விதானாத் அப்படின்றது ஆனந்தத்தை சொல்லிருக்கு. இங்க ஆனந்த மயம்னு போட்டுருக்கு, மயசப்தம் இருக்கு. மயம்னா விகாரம். அண்ணாதிமயாகி காரியாத்மானோ பௌத்திகாக ஏன் அதிகிருதாக, அந்த அதிகாரத்துக்கு வியாக்கியானம் என்று அண்ணாதிமயம் போன்ற காரியாத்மான இவைகள்லாம் காரியங்கள் பௌத்திகாக பூதத்துல உண்டானது, இது அதிகாரம். அதை பத்தி தான் நீங்க பேசிட்டு அது அதிகார பதித்த அயம் ஆனந்தமய, அந்த அதிகாரத்துல விழுந்திருக்கு. இது அந்த அதிகாரத்துல சேர்ந்திருக்கு. அதிகம்னா விழுந்தது, அந்த கூட்டத்துல விழுந்திருக்குன்னா அந்த கூட்டத்தில் சேர்ந்ததுன்னு அர்த்தம். அது அதிகார பதித்த அயம் ஆனந்தமய. மயச்சத்திர விகாரார்த்தே திருஷ்ட, இதெல்லாம் விகாரார்த்தத்துல மயர் பார்த்துருக்கோம். எதா அன்னமய இத்தியத்திர காரியாத்மா ஆனந்தமய பிரத்யேகத்திய. அதனால ஆனந்தமயன்றது காரியாத்மான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த தஸ்மாத் காரியாத்மா ஆனந்தமய பிரத்யேகத்தியான்னு நிர்ணய வாக்கியம். இப்ப என்ன இருக்கு, சங்கிரமணாச்சன்னு ஒரு ஹேத்து சொல்றார். முதல்ல ரெண்டு ஹேத்து சொன்னார், சொல்லிட்டு இது கொஞ்சம் தர்க்கம் படிச்சுருந்தா பொறுமையா இருக்கும். பர்வதோ வன்னிமான் தூமார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மலையில நெருப்பு இருக்கு, ஏன் புகை இருப்பதுனால இருந்துட்டு போட்டமே செய்யக்கூடாது. யோயோ வன்னிமான் தூமவா ததாத எம், இதுவும் அப்படிதான் இருக்கு. தஸ்மாத் ததா ததாத எம் தூமவா செய்யும் தஸ்மாத் வன்னிமான் அப்படின்னு பஞ்சாவய பிரயோகம் இங்க நியாயத்துல பண்றார். இப்ப என்ன ஆகுது, முதல்ல ஹேத்து சொல்லிட்டார், அதனால நிர்ணய வாக்கியம். இதுக்கு நிகமனம்னு பேரு. தஸ்மாத் காரியாத்மா ஆனந்தமயன்னு நிகமனம் பண்ணிட்டார். இப்ப என்ன பண்றோம், இதை திருக்குறோம். இந்த நிகமனத்தை வச்சுட்டு இன்னொரு புது அனுமானம் கொண்டு வர சங்கிரமண ஹேது சொல்றார். அதாவது சங்கிரமணம், சங்கிரமணம் அடைதல். மேஷ சங்கிரமணம், துலா சங்கிரமணம்னா சூரியன் ராசி அடையிறதுன்னு சொல்ற முடியும். அது ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிராமதி இது வக்ஷதி, மேல போய் சொல்லப்படுறாரு. ஆனந்தமய ஆத்மாவை அடைகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. காரியாத்மனாம் சங்கிரமணம் அனாத்மனாம் திருஷ்டம், அனாத்மனாம் காரியாத்மனாம் சங்கிரமணம் திருஷ்டம். அனாத்மாவாக காரியாத்மாக்களுக்கு தான் சங்கிரமணம் நமக்கு சொல்லப்பட்டது. அதுதான் நம்ம லோகத்துல பார்த்திருக்கோம். சங்கிரமண கர்மத்வேனக ஆனந்தமய ஆத்மா ஸ்ரூயதே. எதை சங்கிரமண கர்மா, சங்கிரமணத்துக்கு விஷயமாதல் எதுன்னா இந்த ஆனந்தமயம்னு கேட்கறது. யதா அன்னமயம் ஆத்மான உபசங்கிராமதி, ஆத்மனைய உபசங்கிரம் தன்னைத்தானே அடையிறதுன்றது நடக்காது. ஆனந்தமயன் நீங்க ஜீவன் ஒப்புந்த இல்லையானால், அந்த ஜீவன் தான் பிரம்மம்னு சொன்ன இல்லையானால், அப்போ ஆனந்தமயம் பிரம்மம் பிரம்மத்தை அடைஞ்சதுன்னு சொல்றது பொருந்தாது. அது ஆத்மனையே உபசங்கிரமணம். அதிகார விரோதாது தன்னைத்தானே அடையிறதுன்றது அந்த இடத்துல வராது. அசம்பவாச்ச, அது அசம்பவம் கூட. நீ ஆத்மனையோ ஆத்மன உபசங்கிரமணம் சம்பவத்தி, தன்னைத்தானே அடையிறது நடக்கவே நடக்காது. ஏன், ஆத்மனி பேதாபாவாது, அடைபவனும் அடையும் பொருளும் வேறையா இருந்தாதுன்னா அடைதல்னு செயல் வரும். இங்க பேதம் இல்லையே. ஆத்மனித்த பேதாபா, தன்னிடத்தில் தனக்கே பேதம் வராது. ஆத்மபூதம் பிரம்ம சங்கிரமித்தது. யாரு அடைகிறானோ, இங்க பாருங்க,
ஆனந்தம் அன்னமயத்தை இந்த ஜீவன் வச்சுங்க, இது எல்லாம் ஜீவன் ஆனந்தமயம் பிரம்மன் வச்சுங்க. இந்த ஜீவன் பிரம்மத்தை அடையிறான் அப்படின்னு சொன்னா சொல்லிட்டுக்கலாம். ஆனா இங்க என்ன இருக்கு உங்களுக்கு, ஆத்மபூதம் பிரம்ம சங்கிரமிக்கும். அப்போ ஆத்மா பிரம்மன்ற இடத்துல தத்துவத்தை போன்ற வாக்கியங்கள் கெட்டு போயிடுது. சிராதி கல்பனா அனுபவத்தை ரெண்டாவது இதுக்கு பிரேமேஸ்வர மோதோ தட்சிண பட்ச இவைகள்லாம் பிரம்மத்துக்கு நீங்க இந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் பண்றது முடியாது, அது கெட்டு போகும். நகி யதோக்த லட்சணே ஆகாஷாதிகாரணே, அதாவது யதோக்த லட்சணே இப்படிப்பட்ட லட்சணம் எது சத்தியஞானவனத்தம் பிரம்மன்னு சொன்னாங்க, அந்த லட்சணம் அதுல ஆகாசத்துக்கு தஸ்மாத்வாய தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத்தகன்னு சொன்னேன், அது ஆகாஷாதிகாரணே அகாரியபதிதே. ஆகாசம்னா முதல் காரியம், அதுக்கு முன்னாடி இருக்கிறது அது காரிய கூட்டத்துல விழாதது, காரிய கூட்டத்துக்கு சேராது. சிராதி அவய ரூப கல்பனா உபபத்தி, அதுக்கு சிரசு கை காது இவைகள்லாம் பொருந்தவே பொருந்தாது. இது ஒரு காரணம் சொன்னார. மேல வரக்கூடியதான வாக்கியம் அதிருஷ்யே அனாத்மியே அனிருத்தே அனிலேனே அஸ்தூலம் அனு நேத்திரேத்தியாத்மா இத்தியாதி விசேஷ அபோக ஸ்ருதி ஜெச்ச. இந்த விசேஷங்களை நீக்கக்கூடிய, அபோகம்னா நீக்குவது, விசேஷங்களை நீக்கக்கூடிய ஸ்ருதிகளினாலையும் இந்த ஆத்மாவுக்கு சிராதி கல்பனைகள் பண்ண முடியாது. மந்திரோதாரண அனுபவத்தே இது மேல சொல்கிறார். நகி பிரியசிராதி பிரியசிர ஆதி அவயவ விசிஷ்டே பிரத்யக்ஷதோ அனுபூயமானே ஆனந்தமயே ஆத்மனி பிரம்மணி நாஸ்தி பிரம்ம இத்தியாசங்காபாவாத். இப்போ பிரியம் மோதம் சொல்லப்படுற மேல பிரமோதம் இவைகள்லாம் நம்ம மனசுல அனுபவிக்கிறோம், இதெல்லாம் பிரத்யட்சமா அனுபவிக்கிறோம். இதுதான் பிரம்மமா இருந்ததுன்னா இப்ப அந்த ஆனந்தமய ஸ்வரூபம் இருக்கு, இது ஆனந்தமயம் பிரம்மம் வச்சுங்கன்னா நீங்க பிரியத்தை பிரம்மத்தினுடைய ஏகதேசமான பிரியத்தையோ அபரதேசமான உங்களுக்கு மோதம் பிரமோதம் ஆனந்தம் இதுல அனுபவிக்கிறீங்களே, அப்ப பிரம்மம் இருக்கா இல்லையான்ற சந்தேகமே வராது. ஆனா பிரம்மம் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்பட்டு ஒருவேளை பிரம்மம் இல்லைன்றவன் அப்படின்னு மேல சொல்லப்படுறது அசந்தேவ சபவதி, பிரம்மத்தை இல்லைன்னு சொன்னா அவனே அசத்தாக போயிடுவான் அப்படின்னு சொல்றது. இப்ப நாஸ்திகன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க கேட்கலாம் ஆனந்தம் பிரம்மன்னு சொல்ற சித்தாந்தத்துல என்ன கதை அப்படின்னா அதுக்கு காரணம் வேற வச்சிருக்க. ஆனா இந்த பிரியம் மோதம் இவைகள் எல்லாம் நீங்க அனுபவிக்கிறீங்களோ அதுதான் பிரம்மஸ்வரூபம். பிரம்மத்தினுடைய கை காலு தலை இவைகளை நான் அனுபவிக்கிறேன்னா அப்ப பிரம்ம எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா. அதனால நகி பிரியசிராதி அபயோகிஷ்டே பிரத்யக்ஷதோ அனுபூயமானே ஆனந்தமயே ஆத்மனி, அப்படிப்பட்ட ஆனந்தமய ஆத்மால ஆத்மனி பிரம்மணி, அந்த ஆத்மாதான் பிரம்மம் இல்லையா. நாஸ்தி பிரம்ம இது அசங்காவா, பிரம்ம இருக்கா பிரம்ம இல்ல அப்படின்னு சந்தேகம் வராதனால அசந்தே யோசபவதி அசத் பிரம்மேதி வேதசேத் அப்படின்னு அந்த மந்திர உதாரணம் மேல வரக்கூடிய மந்திரம் பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா அப்படிப்பட்ட பிரம்மம் பிரியம் மோதம் பிரமோதம் கொண்டதான பிரம்மம் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டானே. ஆசிரியனா இருந்தா கூட கடவுள் இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்கு மனசுல ஒரு பிரியமும் மோதம் உண்டாடுதோ இல்லையோ. அப்ப அவன் மனசுல இருக்க ஆனந்தம் தான் அந்த பிரம்மம் சொல்லியாச்சுன்னா அப்ப அவனுக்கு பேசுறதுக்கு வழியே இல்லையே. இது ரொம்ப முக்கியமான காரணத்துக்கு பிரம்மபுத்தம் பிரதிஷ்டா இத்தியபித அனுபவன்னம் சுதத் பிரம்மன பிரதிஷ்டாத்வேன கிரகணம். இப்ப ஆனந்தமயமே பிரம்மமா இருந்ததுன்னா அதுல ஆனந்தமயத்துல பிரம்மபுத்தம் பிரதிஷ்டா, அந்த எப்படி அன்னமயத்துல இடம் புத்தம் பிரதிஷ்டா ஒண்ணு இடம் புத்தம் பிரதிஷ்டான்னு சொன்ன போல இங்க பிரம்மதான் அதுக்கு புத்தம், அதுக்குதான் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்றது. இப்ப படிச்ச மூலத்துல அந்த பிரம்மத்துக்கு பிரம்மமே எப்படி பிரதிஷ்டா இருக்க முடியும்? தஸ்மாத் பிரம்மத்துக்கு பிரம்மம் தான் பிரதிஷ்டம். ஏன்னா நவாஸ்வே மகிம்னீட்டின்னு சொல்ற பிரம்ம வேற எங்கேயும் பிரதிஷ்டமா இருக்காது, நவாஸ்வே மகிம்னின்னு சொல்ற. ஆனா கிருதக் பிரம்மமா தனியா சொல்லியிருக்கு. அப்போ 4 உருப்படிகள் படிச்சு அதுல ஒரு அவயவமாக பிரம்மத்தை படிச்சிருக்கு. அப்ப மீதி எல்லாம் பிரம்மம் இல்லைன்னு தானே இருக்கு. இப்ப என்ன அடைஞ்சல் நமக்கு வருது அப்படின்னா அப்ப பிரம்மம் ஒரு பாகம் தானே ஆச்சு, ஆனந்தமயத்துக்கு ஒரு சின்ன பாகமாச்சு. ஆனந்தமயம் பிரம்மத்தோட பெருசா, இந்த கேள்விதான் வருது. அதுக்குதான் அந்த அதிகரண விசாரங்கள்லாம் இருக்கு. ஆனா ஆனந்தமயம்னு ஒன்று சொல்லிட்டு அது ஒரு ஏகதேசமா பிரம்மத்தை சொல்லிட்டுன்னா
அப்ப ஆனந்தமயம் பிரம்மமும் உண்ணா வேறையா? கண்டிப்பா வேறையா தான் இருக்க முடியும். ஆனா தஸ்மாத் காரியபதத்தை ஏவ ஆனந்தமய ந பர ஏவ ஆனந்த இது வித்யா. இது வரைக்கும் நினைச்சு இதுக்கு மேல ஆனந்தம்னா என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த கோஷத்தை விவரணம் பண்ற. இதை இந்த பாஷ்யத்தை அடுத்த வாரம் முடிச்சுட்டு அதுக்கு மேல நம்ம பார்க்கலாம்.